நம்மோட முன்னோர்கள் இயற்கையையும் தங்களுடைய கூட்டத்தோட தலைவனையும் கற்பிலும் தியாகத்திலும் சிறந்த பெண்களையும் தெய்வங்களா வணங்கியிருக்காங்க. அப்படி வணங்கப்பட்ட ஒரு பெண் தெய்வம்தான் நாகர்கோயில் பக்கத்துல இருக்க முப்பந்தல் இசக்கியம்மன். யார் இந்த முப்பந்தல் இசக்கியம்மன்? பழங்காலத்துல சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தங்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள கூடிய இடம்தான் இந்த முப்பந்தல். முப்பந்தலுக்கு பக்கத்துல இருக்க ஊர் பழவூர். இந்த ஊர்ல ஒரு நாட்டிய மங்கை தன்னுடைய மகள் இசக்கியுடன் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இசக்கி தெய்வ பக்தி உடையவளாகவும் பேரழகியாவும் இருந்தாங்க. அதே ஊரை சேர்ந்த ஒரு வணிகரோட மகன் இசக்கி மேலே ஆசைப்பட்டான். ஆனால் அந்த வணிகரோட மகன் நல்லவன் இல்லை. இசக்கியை விரும்புவது போல நடித்து அவளை கல்யாணம் செய்து பின்னாடி அவளை கொன்றும் விட்டான். இசக்கி இறந்த சில நாட்கள்லேயே அந்த வணிகரோட மகனும் பாம்பு கடித்து இறந்து போயிடுறான். ஆனால் அவனை தன் கையாலேயே கொல்ல வேண்டும்னு காத்துட்டு இருந்த இசக்கியோட ஆன்மானால இதை ஏற்றுக்க முடியல. தெய்வ பக்தி உள்ள இசக்கி சிவபெருமானிடம் வேண்டி அந்த வணிகரோட மகனுக்கு மறுபடியும் உயிர் வரச் செய்து பின் தன் கையாலேயே அவனை கொன்னுடுறா. ஆக்ரோஷமான நீலி கோலத்தில் அவள் காடுகளில் சுற்றி திரியும் போது முப்பந்தல் பகுதிக்கு வரா. அதே சமயத்தில் மூவேந்தர்களுடன் ஔவையாரும் முப்பந்தல்ல இருக்காங்க. நீலியை பார்த்த ஔவையார் அவளை ஆக்ரோஷத்தை அடக்கி அந்த பகுதியிலேயே குடியிருக்கும்படி செய்கிறாங்க. இசக்கியும் முப்பந்தல் பகுதியிலேயே அந்த ஊரை காக்கும் காவல் தெய்வமாக குடியேறுறாங்க. இன்றைக்கும் இந்த பகுதி வழியாக செல்லும் வாகனங்கள் நிறுத்தி இசக்கி அம்மனை வழிபட்டுட்டு தான் போகிறாங்க. அப்படி வழிபடும் போது அம்மனே தங்களுடன் துணையாக வருவதா அவங்களோட நம்பிக்கை இருக்குது.